DNA. Video by visualsitu-blogspot.com. அந்த டிராகனுக்குள்ளேயே மோதல்கள் ஏற்பட்டது. அதனால அதனோட சக்திகள் அழிவிற்கு பயன்படுத்தப்படுது. இப்ப ஒரு இளம் வாலிபன், இவனால மட்டும்தான் அந்த டிராகனை கட்டுப்படுத்த முடியும். அந்த டிராகனை நான் அடையிறதை யாராலையும் தடுக்க முடியாது. நான் அந்த டிராகனை விட மாட்டேன். தைரியம் இருந்தா மோதிப்பாரு. டிராகன் இந்த உலகத்துல ஆதிக்கம் செலுத்தும். டிராகனே வெளியே வா. கமான் போ, உன்னால முடியும். கமான் கமான். என்னை விட வேகமா நீ எப்படி போலாம்? இது ஒண்ணு ஏன் தப்பு இல்ல, ஏதோ எதிர்பாராத விதமா நடந்துருச்சு. மனசுல ஹீரோவா நினைச்சுக்கிட்டு எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காத. உன்னோட டிராகன்ல அவளோட எனர்ஜி குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆமா, எல்லாரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல முன்னாடி போயிடுவாங்க. இதெல்லாம் எனக்கு வெறும் தூசுதான். அததான் பல தடவை பார்த்திருக்கேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ரேஸ் அந்த பக்கமா போயிட்டு இருக்கு தெரியும். ஆனா பெயின் இந்த பக்கம் போய்கிட்டு இருக்கானே. இப்பவா பாக்கலாம். எனக்கு தெரியுது போ. அவன் பிளாக் ஷேடோ கியரை யூஸ் பண்றான். அவன் அட்டாக் பண்ணதா பாக்குறான். பேக் பூஸ்ட் பண்ணுவோம். ஆர்த்தர் வேணா, கீழே வந்துரு. என்னோட பேராசூட் எங்க போச்சு? ஏதோ பிரச்சனை. நாம அவனை உடனே காப்பாத்தணும். சீக்கிரம் ஜம்ப் பண்ண. ஓகே போ, பவரை யூஸ் பண்ண. எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை அவசியம் தானா? சூப்பர் ரேஸ் ஆத்தர். ரேஸ முடிச்ச விதம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரேஸ விட்டு தள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். அராஜகம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒருத்தனுக்கு நான் பாடம் கத்து கொடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாம அவனையே நான் அழிவுல இருந்து காப்பாத்திருக்கேன். எப்படி? எதை செஞ்சாலும் ஜாக்கிரதையா செய்யணும். அவனை காப்பாத்த போய் நீ மாட்டிக்கிட்டாலும் மாட்டிப்ப. ஞாபகம் இருக்கட்டும். யாரோ ஒருத்தர் பொறாமப்படுற மாதிரி தெரியுது.
ஆமா ஆமா, நான் தான் அந்த பொறாமக்காரி. உன் இடத்துல நான் இருந்தா இந்த மொக்க ஜோக்குக்கு சிரிக்க மாட்டேன். இன்னைக்கு ரேஸ் நடக்கும்போது என்ன நடந்துச்சுன்னு சொல்றியா? அந்த சின்ன பையனோட ஒரு சின்ன பிரச்சனை, அவ்வளவுதான். விளையாடுறியா? இப்படியே போனா நீ ரேஸ்ல எப்பதான் வின் பண்ணுவ? நீ என்னோட பேரைய அவமானப்படுத்திக்கிட்டு இருக்க. நீ என்னைக்குத்தான் அதுல ஜெயிக்க போற? நீ ரேஸ்ல தோத்து வந்தது கூட எனக்கு இப்ப அவமானமா தெரியல. ஆனா அந்த பையனால காப்பாத்தப்பட்டு இப்படி உயிரோட வந்து நிக்கிறது தான் எனக்கு பிடிக்கல. இப்படி நீ ஒவ்வொரு தடவையும் அவமானப்பட்டு இப்படி திரும்பி வந்து நிக்கிறத பார்க்கும்போது எனக்கு அவமானமாகிறது. யாரு அவமானப்பட போறாங்கன்னு இன்னும் கொஞ்ச நாள் தெரிஞ்சுக்குவீங்க. இந்த உலகமே தெரிஞ்சுக்க போகுது. அமைதியா இருங்க. இப்பெல்லாம் டிராகன்ஸ் நம்மள தாக்குறது ரொம்ப அதிகமாகிட்டே வருது. இந்த தாக்குதல் இனிமே நடக்காம இருக்க நாம ஏதாவது வழி செஞ்சாகணும். இதுக்கு டிராகன் பூஸ்டர் தான் சரிப்பட்டு வரும். ஆமா, டிராகன் பூஸ்டர் ஒரு முகமுடிய போட்டுக்கிட்டு ஹீரோ மாதிரி சீன் போடுறான். நீ இப்ப யாருகிட்ட பேசுறன்னு தெரியுதா உனக்கு? அவனை பாத்தியா? அவன் எப்படி கீழே விழுந்தானே தெரியல. இந்த டிராகனை எப்படி விரட்டணும்னு எனக்கு தெரியும். மாடரேட். நான் செத்து போயிருக்கணும். நீ பயத்துல வளரிட்டு இருக்க. நான் உன்னை காப்பாத்துனது உனக்கு தெரியலையா? இங்க சுத்திக்கிட்டு இருக்க எல்லா டிராகனோட மனநிலையும் எனக்கு தெரியும், நல்லா தெரியும். பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா நாங்க எதுக்காக ஒன்ன நம்ப? கொஞ்ச நேரம் பேசாம நான் சொல்றத கேக்குறியா? உங்க எல்லாருக்கும் உதவி செய்யறதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். உங்க பிரச்சனையில இருந்து தீரத்துக்கு ஒரு வழி சொல்றேன். அந்த ஹீரோ வேஷம் போட்டுக்கிட்டு திரியறவன் பேச்சை நீ கேட்காதீங்க. அந்த டிராகன் பூஸ்டர் எங்கிருந்து வந்தான்னு கூட தெரியாது. சரி, நீ இப்ப என்னதான் சொல்ல வர்ற? எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் யாருன்னு உங்களுக்கு தெரிய வைக்கிறேன். நான் அவனை விட பெரிய ஆளு. ஓ, நாடகம் ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியா? இன்னும் என்ன செய்ய போறேன்னு பாத்துக்கிட்டே இரு. ஆமா, நீ எந்த தைரியத்துல இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. என்கிட்ட ஒரு ரெட் போன் மார்க் இருக்கு, தெரியும்ல? இது என் கையில கிடைக்கிறதுக்கு நான் அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். இது ஒரு நெருப்பு சம்பந்தப்பட்டது. அந்த காலத்துல இத போருக்காகத்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆரம்பத்துல வந்த டிராகன் பூஸ்டர் கூட இதை யூஸ் பண்ணாங்க. ஆமா, ஒரு டிராகனை மெஷினா மாத்தக்கூடிய வல்லமை இந்த பொருளுக்கு இருக்கு. இது டிராகனை அதிக உனக்கு பதில் நாங்க வேணா போகட்டுமா? நாங்களா ரேஸ்க்கு போனா கண்டிப்பா வின் பண்ணி தான் வருவோம். பெரிய பெரிய கப்பு கூட கொண்டு வருவோம். ஏய், என்ன ஆச்சு உங்க எல்லாருக்கும்? ஏய், எனக்கு கொஞ்ச நாள் ரெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்ப்பா. தாராளமா எடுத்துக்கோ. உனக்கு எவ்வளவு நேரம் தான் ரெஸ்ட் வேணும்? என்னது? செக்யூரிட்டி அலர்ட் வந்துகிட்டு இருக்கு. நிறைய டிராகன் சிட்டி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். டிராகன் பூஸ்டரா மாற வேண்டிய நேரம் வந்துருச்சு. தேங்க்யூ டிராகன் பூஸ்டர். ஆர்த்தர், இன்னொரு டிராகன் வருது, திரும்பி பாரு. இன்னொன்னு கூட வரப்போகுது. ஜாக்கிரதா ஆர்த்தர், இன்னொன்னு வருது. நீங்க ஏகப்பட்டதுங்க இருக்கு. எனக்கு உதவி தேவை.
தப்பிச்சு போக முடியாது டிராகன் பூஸ்டர். யாரு அங்க வந்தது? யாரு என்னோட பிளானை எல்லாம் கெடுக்க பாக்குறது? யாரு? அத பார்த்தா மாடரேட் மாதிரி தான் இருக்கு. நிஜமாவா? என்ன? தேங்க்யூ. நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? எல்லாரும் என்ன மாடரேட் பெயின் சொல்லுவாங்க. சரியான நேரத்துல நீங்க வந்தீங்க சார். இன்னைக்கு நீங்க தான் உண்மையான வீரர். அந்த மோட்ரேட் பையனால நான் இன்னைக்கு காப்பாத்தப்பட்டிருக்கேனா? அதுவும் டிராகன் பூஸ்டரை. அவன் கெட்டவன், ஆனா நான் நல்லவன். எனக்கு இது ஆச்சரியமா தான் இருக்கு. தன்னை ஒரு ஹீரோன்னு காட்டிக்கத்தான் இவன் இப்படி பண்ணிருக்கான். என்ன? நம்ம எல்லாருக்குமே ஒரு நாள் ஹீரோ ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கும். அதுக்காக அவனா? ஒரு டிராகனால அதோட ட்ரெக்கோனியம் கலரை சேஞ்ச் பண்ண முடியாது. உனக்கு புரியவே மாட்டேங்குது. என்ன புரியல? அவன் வேணும்னே தான் இப்படி செஞ்சிருக்கான். அவனுக்கு நிறைய பாப்புலாரிட்டி வேணும். உனக்கு அது கிடைக்க கூடாது. அதுக்கு என்ன அர்த்தம்? இப்படி தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்குதான் எல்லாத்துக்கும் இப்ப போர் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் எவ்வளவு நேரம் தான் நாங்களும் பேசாம கேட்டுக்கிட்டு இருப்போம். ஆனா நான் தான் ஹீரோ பாம், மாடரேட் கிடையாது. இன்னைக்கு ரேஸ கவனிச்சியா? அவனோட டிராகனை அவன் எவ்வளவு பக்காவா ஓட்டினான் பாத்தியா? அவன் பயங்கரமானவனா இருக்கான். அவன் கிட்ட இருந்து நீ கொஞ்சம் தள்ளியே தான் இருக்கணும். அவன மாதிரி மோசமான ஆளுங்கனால பிரச்சனை மேல பிரச்சனை தான் வருது. உனக்கு அது புரியலையா? நீயுமா? அவன் சொல்றது சரிதான். நீங்களுமா? உன்னோட ஹீரோயிசம் இப்ப முக்கியம் இல்ல. உன் மனசுல இப்ப இருக்க வேண்டியது அந்த ரேஸ் தான். நீ அந்த ரேஸ்ல என்னைக்காவது ஒரு நாள் வின் பண்ணி ஆகணும். உன்னோட சொந்த காரியங்களுக்காக நீ ரேஸ்ல தோத்து போக கூடாது. அந்த மோட்ரேட் இப்ப ஹீரோ ஆயிட்டான். இதுக்கெல்லாம் பின்னாடி அந்த மோட்ரேட் இருக்காங்கிறது எனக்கு நல்லா புரியுது. இன்றைய தலைப்புச் செய்திகள். நம்ம நகரத்துல இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு. பல டிராகன்கள் நம்ம சிட்டிக்குள்ள நுழைஞ்சு அங்க இருக்கிற மக்கள் எல்லாரையும் தாக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா புதுசா எங்க இருந்தோ வந்த ஒரு ஹீரோ எல்லாத்தையும் அடிச்சு நாசம் பண்ணிட்டாரு. அவரை பாராட்டி கேப்டன் ஃபயர் கூட அவருக்கு ஒரு மெடல் கொடுத்திருக்காரு. டிராகன் பூஸ்டரை விட ஒரு சிறப்பான ஹீரோ நம்ம சிட்டிக்கு இப்ப புதுசா கிடைச்சிருக்காரு. அவங்கள விட்டுடு. முதல்ல எனக்கு பதில் சொல்லு. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, நாம கொஞ்சம் பேச வேண்டி இருக்கு மோட்ரேட். நீயும் நானும் மட்டும்தான். என்னால கூட அவ்வளோ டிராகன்ஸ் சமாளிக்க முடியாது. இதுக்கெல்லாம் பின்னாடி நீ தானே இருக்க. எல்லாரையும் ஏமாத்தி நீ ஒரு ஹீரோ நிரூபிக்க பாக்குற. ஏன் இப்படி எல்லாம் பேசுற டிராகன் பூஸ்டர்? முடிஞ்சா என்கிட்ட போட்டி போட்டு பார்க்கலாம். என்னைக்கு இருந்தாலும் நான் தான் உன்னை விட பெரிய ஹீரோ. அத மறந்துடாத. ஒரு நாள் இந்த பிளாக் அண்ட் கோல்ட் டிராகன் கூட என்னதான் செலக்ட் பண்ண போகுது. நீயா? விளையாடாதப்பா. என் டிராகனையே இப்ப வேலை பேசுறியா? அதையும் தான் பாத்துருவோமே. இந்தாங்க சார், வந்து ஏறிக்கங்க. அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திடாத. என்ன ஆர்த்தர் அப்படி சொல்லாத. நீ என்ன பேசுற? காமெடி கேம் நீ பண்ணலையே. இதுல நீங்க தலையிடாதீங்க. இது எனக்கும் பெயினுக்கும் மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம். சரி, நீ கவலைப்படாத. இதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டான். உன்னோட டிராகன் உன்னை பத்தி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கோம். அது என்னைக்குமே இன்னொருத்தனா அனுமதிக்கவே அனுமதிக்காது. அது யாரையும் விட்டு கொடுக்காது. நான் சொல்றதெல்லாம் உண்மை உண்மை. அது ஏன் இப்படி பண்ணுது? ஓ, என்ன நடக்குது? எவ்வளவு நல்லா இருக்கு. என்ன உனக்குள்ளே ஒரு நல்லவன் இருக்கானா? என்ன பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது டிராகன் பூஸ்டர். நீ மட்டும் டிராகன் பூஸ்டர் கிடையாது. எல்லாம் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இனிமேல் நானும் டிராகன் பூஸ்டர் தான். இனி நான் இதை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தையே ஒரு கலக்க போறேன். No!
உடனே நம்ம டிராகனோட நிலைமை மாறியே போச்சு. என்னோட உண்மையான உருவத்தை இப்பதான் எல்லாரும் பாக்குறீங்க. என்னோட பவர் என்னன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க பாப்பீங்க. என்ன காரியம் பண்ணிட்டேன். உன்னை நான் சாதாரணமா நினைச்சிட்டேன். ஆனா அந்த பிளாக் அண்ட் கோல்ட் டிராகனை நீ கொண்டு வந்துட்டியே. உன்னை பார்க்க எனக்கு பெருமையா இருக்கு. எவ்வளவு பெரிய வேலை செஞ்சுட்டு வந்திருக்க. உண்மையிலேயே நீ பெரிய ஆள் தான். நான் எப்பவும் அப்படி நினைக்கிறது இல்ல. பேசுனதெல்லாம் போதும், கொஞ்சம் கீழே இறங்குறியா? முடியாது. நானும் நல்லவனா இருக்கத்தான் ஆசைப்படுறேன், ஆனா முடியல. என் பேச்சுக்கு மறு பேச்சு கூடாது. அது எப்படி? உன்னோட ஆட்டத்தெல்லாம் இனி க்ளோஸ் பண்ணிடு. இனிமேல் என்னுடைய ராஜ்யம் மட்டும்தான் இங்க. யாராலும் என்ன அசைக்க முடியாது. இனிமேல் நான் தான் புதிய டிராகன் பூஸ்டர். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கன்னு தெரிஞ்சுதான் செய்றியா பெண்? ஆனாலும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க. உன்னை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். அப்படியா? நிஜமா? நிஜமாவா சொல்றீங்க? மோட்ரேட், இதோட நிறுத்திக்க. நீ போறது சரியான பாதை கிடையாது. உனக்கு தெரியலையா? உனக்குள்ளேயே ஒரு ஹீரோ வாழ்ந்துகிட்டு இருக்கான். என்ன ஹீரோவா? என்னோட டிராகன் உன்னையே தேர்ந்தெடுத்திருக்கு. என்ன மன்னிச்சிருப்போம். நான் ஒரு முட்டாளா இருந்துட்டேன். நீ என்ன தேர்ந்தெடுத்ததாலதான் நான் ஒரு டிராகன் பூஸ்டர்ங்கிறது எனக்கு தெரிஞ்சது. ஆனா நான் போன பாதை சரியா இல்ல. இந்த பிரச்சனை எனக்கும் மோட்ரேட்டுக்கும் மத்தியில நடக்கல. நான் எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக தான் இந்த டிராகன் பூஸ்டரா இருந்திருக்கணும். மோட்ரேட்டையும் சேர்த்துதான். ஓ ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. இப்பதான் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஹீரோ இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். குறிப்பா உனக்குள்ள ஒரு ஹீரோ இருக்கா. அந்த போன் மார்க், நீ இதை அப்சர்வ் பண்ணிட்டியா? என்னால இதை நம்ப முடியல. நாம இப்ப தப்பிக்கணும். இது என்ன செலக்ட் பண்ணுச்சு. ஆமா, உண்மைதான். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. நான் யோசிச்ச மாதிரி. அப்புறம் என்னாச்சு சொல்லு. அவன் பயந்துட்டானா? நீ அங்கேருந்து எப்படி தப்பிச்ச சொல்லு. போதும் போதும். நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயத்தை இப்ப சொல்லியே ஆகணும். முட்டாள்தனமா நடந்துகிட்டதுக்கு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. மன்னிப்பா? ஒரு டிராகன் பூஸ்டரா வாழ்றது மட்டும் எனக்கு முக்கியம் இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு நிறைய உதவிகள் தேவைப்படுது. மாஸ்டர் சொன்னது உண்மைதான். நம்ம எல்லாருக்குள்ளயுமே ஒரு ஹீரோ இருக்கு. ஆனா நான் இப்ப சத்தியமா சொல்றேன், இனிமே எப்பவுமே நான் தலகணத்தோட நடந்துக்க மாட்டேன். இப்பதான் புரியுதா?